ஒரு ஊரில் மூர்த்தின்னு ஒரு வயசானவர் இருந்தார். அவருக்கு 3 பசங்க. அவர் என்ன பண்ணார், சரி ரொம்ப வயசாகிடுச்சு, காசிக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். காசிங்கிறது ரொம்ப தூரக்க நார்த்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணார். அப்போல்லாம் பார்த்தா இப்போ இருக்கிற மாதிரி வண்டி எல்லாம் கிடையாது. பஸ்லலாம் போக முடியாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, அது மாதிரி எதுவுமே கிடையாது அந்த காலத்தில். காசிக்கு போகிறதுனா நடந்து தான் போகணும். அது மாதிரி நடந்து போகும்போது காடெல்லாம் வரும், அந்த காட்டு வழியாக நடந்து போகணும். சிங்கம் புலி எல்லாம் கூட இருக்கும். அது மாதிரி இங்கேருந்து போயிட்டு திரும்ப வரத்துக்கே 6 மாதம் 1 வருஷம் அது மாதிரிலாம் கூட ஆகிடும். அதுவும் வந்தால் தான். இங்கேருந்து காசிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது சிங்கம் புலி அடிச்சு கொடுத்தனாலும் அப்படியே காட்டிலே சாக வேண்டியதுதான். அதேமாரி போயிட்டு காசியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது எதாவது அடிச்சதுன்னா கூட திரும்பியே வர முடியாது. அதனால் காசிக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் நம்ம திரும்ப வருவோமா வரமாட்டோமாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா சொத்தையும் பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை மாதிரி இவர் என்ன பண்ணார், இவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. அந்த 3 பசங்களுக்கும் நம்மளோட சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் காசிக்கு போயிட்டு ஒரு வேளை நம்ம திரும்ப வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பையன் வீட்டில் தங்கியிருந்து அவனோட வீட்டிலையே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 பையன் இருக்கான், 3 பையன் வீட்லேயும் மாற்றி மாற்றி கூட தங்கிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் பிரித்து அதை இந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவர் யோசித்தார். சரின்னு அவருக்கு இருந்த வீடு, அவருக்கு இருந்த நிலம், அவர் வச்சுருந்த நகை எல்லாத்தையும் விற்றார். விற்று எல்லாம் பணம் வந்துச்சு. வந்த உடனே இவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு தேவையான பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டார். காசிக்கு போயிட்டு திரும்ப வரத்துக்கு செலவாகும்ல, அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டார். எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை எடுத்து பார்த்தார். பார்த்தா 30,000 இருந்துச்சு. ஸோ 30,000 ரூபா நம்ம கையில் இருக்குது, 3 பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 10,000 ரூபா 10,000 ரூபான்னு கொடுத்தாரு. அந்த காலத்துலலாம் 10,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய பணம். உடனே கொடுத்துட்டு என்ன பண்ணார், இந்த மாதிரி நான் காசிக்கு போயிட்டு வரேன்பா, நீங்கள்லாம் சௌக்கியமாக இருங்க, நான் 1 வருஷத்துக்குள்ளே திரும்ப வந்துடுவேன், அது வரைக்கும் நீங்கள்லாம் பார்த்துக்குங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் காசிக்கு கிளம்புனார். கிளம்பி இங்கேருந்து நேராக காட்டு வழியாக நடந்து காசிக்கு போனார். எந்த சிங்கம் புலிலாம் இவரை ஒன்றும் அடிக்கலை. இவர் மாட்டுக்கு நேராக காசிக்கு போயிட்டார். போயிட்டு காசியில் அந்த கங்கை தண்ணியில் போய் நல்லா குளிச்சுட்டு அங்கே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு காசியிலே இருந்தார். ஒரு 15-20 நாளைக்கு காசியிலே இருந்தார். அப்புறமா சரி நம்ம கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு காசியிலேருந்து கிளம்பி திரும்ப ஊருக்கு வர்றார். வரும்போது நடுவில் இருக்கிற கோயிலெலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்தார். இதே மாதிரி காட்டு வழியாலாம் நடந்து ஒரு 10 மாதத்துலலாம் திரும்ப ஊருக்கே வந்துட்டார். வந்த உடனே அப்பாடா நல்லபடியாக நம்ம காசிக்கு போயிட்டு வந்துட்டோம், எந்த காட்டுலேயும் சிங்கம் புலியெல்லாம் கூட நம்மளை அடிக்கலை, அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக காசிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம பசங்கள்லாம் எப்படி இருக்கானுங்க, நம்ம கொடுத்த பணத்தை அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணார், அந்த பையனோட வீட்டுக்கு போனார். போனால் அவனோட வீடு அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா 10,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்தோம், வீடெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்பா நீ எப்படி இருக்க, என்ன எது சௌக்கியமா அப்படின்லாம் கேட்டார். அவனும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம், ஏன்பா உங்கள்கிட்ட கொடுத்தேன் இந்த 10,000 அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். உடனே அதுவாப்பா, நீ 10,000 ரூபா கொடுத்து ஒரு 10 நாள்லேயே அது செலவாயிடுச்சு. என் பொண்டாட்டி எனக்கு பட்டு புடவை நகை இதெல்லாம் வேணும்னு கேட்டா, ஸோ நீ 10,000 ரூபா கொடுத்த,
உடனே 10 நாளுக்குள்ளேயே அந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவளுக்கு நிறையா நகை வாங்கணும், பட்டுப்புடவையெல்லாம் வாங்கணும், எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமும் நான் முன்னே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அதே கூலி வேலையை தான் போயிட்டுருக்கேன். அப்படி வர்ற காசுக்கும் ஆகிற செலவுக்கும் சரியாக போகுது அப்படின்னு சொன்னார். உடனே இவர் வந்து 10,000 ரூபா பணத்தையும் கொடுத்தும் இவனோட வறுமையை நம்மளால் போக்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிப்பா நான் போய் அடுத்த பையனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது பையன் வீட்டுக்கு கிளம்புனார். அங்கே போய் பார்த்தா போன உடனேயே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இவனும் அதே மாதிரி தான் இருக்கான், ஒன்றும் மாறலை, இவனும் அதை மாதிரி ஏதோ செலவு பண்ணிவிட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு. அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரித்ததுக்கு அப்புறமா கேட்டார், இந்த பணத்தை பற்றி கேட்டார். அவன் சொன்னான், அப்பா அண்ணன் வந்து கண்ணா பின்னாடி அந்த பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டான் 10 நாளுக்குள்ளேயே. நகையை வாங்கினான், பட்டுப்புடவை வாங்கி அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான் 10 நாளுக்குள்ளே. ஆனால் நான் அப்படி இல்லை, நீ கொடுத்த பணத்தை அப்படியே இந்த நெல்லெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்கள்ல ஒரு குதிரு, இந்த நெல்லெல்லாம் வைக்கிற குதிருக்கு அடியில் நான் வந்து அந்த பணத்தை ஒரு குழியை தோண்டி புதைச்சி வச்சுருக்கேன், இப்போ பாரு எடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அந்த குதிரை கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த குதிருக்கு அடியில் ஒரு இடத்த போய் தோண்டி இவர் கொடுத்த 10,000 ரூபாய் அப்படியே எடுத்து கொண்டாந்து காமிச்சான். உடனே இவரும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல, அந்த பெரியவனுக்கு இவன் பரவாயில்ல, பணத்தை அட்லீஸ்ட்டு செலவு பண்ணாமல் நல்லபடியாக கையில் வச்சுருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் நான் போய் இந்த சின்ன பையனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புனார். இந்த சின்ன பையன் இருக்கிற தெருவுக்குள்ளே தான் நுழைஞ்சார். பார்த்தா அந்த சின்ன பையனோட வீடு இருந்துச்சுல்ல ஒரு இடத்துல, அந்த இடத்துல பார்த்தா ஒரு கடை இருக்குது. உடனே என்னடா அந்த இடத்துல வீடுல இருந்துச்சு இப்போ என்ன கடை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கடை வாசலில் வந்து நின்னார். அந்த கடைக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுக்குள்ளேருந்து இந்த சின்ன பையன் வெளியே வந்தான். வாங்கப்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போனான். இது என்னப்பா கடை வாசலில் அப்படின்னாரு. நம்ம கடை தான்ப்பா, நீங்கள் 10,000 ரூபா பணம் கொடுத்தீங்கல்ல, சரி அதை 10,000 ரூபா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். நம்ம ஊருக்கு வந்து கடையே எதுவும் இல்லை, அதனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வாங்குறதுக்காக பக்கத்து ஊருக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சரி இங்கே ஒரு கடை ஆரம்பித்தோன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்து ஊர் அந்த ஊர் இந்த ஊர்னெல்லாம் பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு கடையை போட்டேன். இந்த கடை வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம கடையில் தான் எல்லாத்தையும் வாங்குகிறாங்க. நானும் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய லாபம்லாம் வச்சு அவங்களுக்கு விற்கலை, ரொம்ப கம்மியான லாபம் வச்சு தான் எல்லாருக்கும் விற்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய விற்பனை ஆகுது, அதனால் நிறையா காசு வருது. அந்த காசில் தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதோடு இல்லாமல் இந்த காசு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவாக வர்ற காசு எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து வேற வச்சுருக்கேன். இனிமேல் இப்போ நீங்களும் வந்துட்டிங்களா, நீங்கள் என்னோடய இருந்துருங்க, நீங்கள் எந்த வேலைக்கும் செய்ய வேண்டாம். இந்த கடையில் வந்து இந்த கல்லால் உக்காந்துக்கிட்டு வர்றவங்கள்ட்டலாம் காசை மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டுருங்க. எனக்கு வந்து இது மாதிரி கடையில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நானும் 4 இடத்துக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு நிறையா கிடைக்க வேண்டியதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து போடுவேன். அதோடு இல்லாமல் இங்கே பக்கத்தில் இன்னொரு கடை வேறு விலைக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சேர்த்து வச்சுருக்கிற பணத்துலேருந்து அந்த கடையும் வாங்கிட்டு அதையும் சேர்த்து நடத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். இவருக்கு வந்து நம்ம கொடுத்தது 10,000, இந்த பையன் வந்து மாதம் மாதம் குடும்ப செலவு வேறு பண்ணிக்கிட்டு அதில் சேர்க்க வேறு செஞ்சுருக்கான். ஸோ இவன்கிட்ட தான் வந்து பணம் நல்லா தங்கும். இது மாதிரி பணத்தை வந்து யார் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நிறையா பணம் வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. சின்ன பையன்கிட்ட நீ ரொம்ப நல்லா பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறப்பா, பணத்தெல்லாம் நல்லா சேர்க்குற அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனை பாராட்டினார். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.